ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கால்வாய்க்கு தான் வந்திருக்கோம். கெளுத்தி, அப்புறம் அணமீன், கேட்ஃபிஷ்ன்ற அணமீன், எல்லாம் நல்ல சைஸான அணமீன் தான் போயிட்டாச்சு. பாருங்கள், இது முதல்ல மாட்டின இந்த கெளுத்தியே சரியான ஃபைட்டு கைஸ். நான் கூட ஏதோ பெரிய மீன் ஜிலேபி தான் ஏதோ போயிட்டே இருக்குதுன்னு நினச்சேன். இதே கால்வாயில் நம்மளுக்கு நிறைய இந்த மீன் தான் இருக்குது. இன்னொரு கெளுத்தி கூட மாட்டுச்சு பாருங்கள். ஏரியில் நிறைய இருக்கும், ஆனால் கால்வாயில் இருக்கிறது இது அதிசயமாக இருக்குது. அப்புறம் சரி, நல்ல ஒரு 4.25 கிலோ இருக்கும் வச்சுருக்கு. சரியான சைஸு, 4.5 கிலோ ஒரு கேட்ஃபிஷ் பைட்டாக இருக்குது பாருங்கள். அணமீன், எங்கள் ஊர் சைடில் இது அணமீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கேட்ஃபிஷ் நம்ம கால்வாயில் பிடிச்சதுலேயே இதுதான் சரியான சைஸ்ன்னு நினைக்கிறேன். சரியான ஃபைட்டும், என்ன ஃபைட்டு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மீன் கரை ஏற்றணும்னு நினச்சா மூங்கில் உடஞ்சிரும். அதனால் மீன் டயர்டாக்கிட்டு பொறுமையாக லைனை வலித்து மீனை கரை ஏற்றிடலாம். அதனால தான் இவ்வளோ நேரம் மீனை வந்து டயர்டாக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பக்கம் இந்த பக்கமும் செம்ம அலப்புற கைஸ், செம்ம ஃபன். இன்றைக்கி நமக்கு நல்ல 1/4 கிலோ மண்புழு எடுத்துகிட்டு போனோம். இன்றைக்கி நல்ல வேட்டை தான். மீன் கரை ஏற்றவே முடியல, அதனால் இந்த இடுக்கு பாறைங்க செங்கல்லாம் உடஞ்சிருக்குது. அதை சந்தில் போயிட்டு அப்புறம் மீன் எப்படியோ ஒரு வழியாக கரை ஏற்றணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த நல்ல வீடியோ ஒன்று சந்திக்கலாம். நம்ம பாருங்கள், தலையே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள்.